கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த 2024 வருஷம் 11 மாதங்களை கடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதிக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளை காண கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ பேர் நமது உறவினர்கள், நண்பர்கள் இப்பொழுது நம்மிடம் இல்லை. இந்த நாளை அவர்கள் பார்க்கவில்லை. அருமையான தேவ ஜனமே, இந்த டிசம்பர் மாதம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து உலகம் முழுவதுமாக கொண்டாடக்கூடிய மாதமாக இருக்கிறது. சந்தோஷம் நிறைந்த மாதமாக காணப்படும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், எல்லா நாடுகளிலும், ஏன் அரபு நாடுகளிலும் கூட அலங்கார விளக்குகள், மிக உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார் என்று அலங்கரித்திருப்பார்கள். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நானும் என் மனைவியும் அரபு தேசத்திற்கு போவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இரவு கூட பகலாக அங்கே காணப்பட்டது. அவ்வளவு வண்ண விளக்குகள், ஸ்டார். ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலிலும் கூட கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்திருக்கிறார்கள். இயேசு பிறந்த அந்த குடில்கள், கிறிஸ்மஸ் தாத்தா, இதையெல்லாம் பார்த்து நானும் என் மனைவியும் வியந்து போனோம். அவ்வளவு அழகாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உலகம் இதை பறைசாற்றுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு என்பது உலகமே கண்டுகொள்ளும்படியாக, உலகத்தினுடைய ஜனங்கள் உற்று நோக்கும்படியாக இந்த கிறிஸ்மஸ் மாதம் காணப்படுகிறது. இயேசு பிறந்தது உண்மை என்பதை நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய அந்த கேலண்டரில் அந்த தேதியை நாம் பார்க்கிறோம். இதை மறுக்க முடியாது. அவருடைய பிறப்பு என்பது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் என்றால் பாவ இருளில் நடக்கக்கூடிய ஜனங்களுக்காக, அந்த பாவத்தை போக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த நாட்களிலே அவர் பிறந்திருக்கிறார். நமது பாவத்தை மன்னிக்கும்படியாக அவர் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 79ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சமாதானம் இல்லாமலே வாழும் ஜனங்களுக்காக அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே அவர் இந்த நாட்களில் இயேசு பிறந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் அடிமை கோலம் எடுத்து மாட்டு தொழுவத்தில் ஏழ்மையான நிலைமையிலே அவர் இந்த நாட்களில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது டிசம்பர் 25 என்று சொல்லப்படுகிறது. இனியும் பலர் டிசம்பர் மாதம் என்று என்ன தேதி என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் தேதியும் குறிப்பிடவில்லை. முதலாவதாக நாம் பார்த்தோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. பாவ இருளில் இருக்கும் ஜனங்களை அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த நாளிலே நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக அவர் வந்தார். ரெண்டாவதாக நாம் பார்த்தோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10 இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய பிறப்பு உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சமாதான பிரபு எனப்படும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆவதாக நாம் பார்க்கும்போது சமாதான பிரபு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை அவர் கொண்டு வந்தார்.
சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இந்த நாளில் இயேசு பாலகனாக பிறந்தார். அதுதான் எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷமான நற்செய்தியாக இந்த மாதத்திலே காணப்படுகிறது. இதை உலகம் முழுவதுமாக கொண்டாடுகிறார்கள். வீடுகளில் ஸ்டார் போட்டு அவருடைய பிறப்பை தெரிவிக்கிறார்கள். நானும் உங்களுக்கு இந்த நாளிலே ஹேப்பி கிறிஸ்மஸை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. ஊழியர் ஐசக்.